அனைவருக்கும் மாலை வணக்கம். மீண்டும் எமது வகுப்புகள் இன்று ஆரம்பிக்கின்றோம். இந்த 2 வார கால இடைவெளியில் எமது பதிவு வீடியோக்கள் பார்த்து மீண்டும் மீண்டும் மாத்திச்சியின் உரைகள் கேட்டு இந்த சயோகா தியானத்தில் பலன் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இன்று நாம் எமது தியானத்தை தொடருவோம். எமது இடது நாடி பிரச்சனைகளுக்கு ஒளி தத்துவத்தை நாம் பயன்படுத்தலாம். இவை அனைத்தும் ஒரு முதல் உதவி ஆக எமக்கு உதவுகின்றது. இடது நாடி பிரச்சனைக்கு ஒளி தத்துவம் மற்றும் தினமும் நாம் மாலை நேரங்களில் உப்பு நீர் சுத்திகரிப்பது எமது உடல், உளம், மனம் மற்றும் ஆத்ம ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கு. நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள். எனவே உப்பு நீர் சுத்திகரிப்பை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து வாருங்கள். அப்படி வரும்போது 90 விதமான உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கின்றது. முற்றிலும் தியானத்திற்கு நாம் முற்றிலும் சிரமமின்றி அமைதியாக இருக்கும் போது நமது தியான சிறப்பாக அந்த தியான நிலைக்கு நாம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எதற்கும் எதிர்வினையாற்றாமல் அதிலிருந்து விலகி சாட்சி நிலையில் நாம் இருக்கும் போது நமது மனம், உடல் இரண்டும் இலகு அடைகின்றது. நாம் ஒன்றை நினைவில் கொள்ளுவோம். மாத்திச்சி எமது குரு, அவர் முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவரே எமது அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றார். எனவே முழுமையாக எமது நாடிகள் சக்கரங்களை நாம் திறப்போம். திறந்து சாட்சி நிலையில் இருப்போம். தியான நிலை என்பது நாம் ஒரு வகையில் சரணாகதி செய்தல். குருவின் முன்பாக அர்ப்பணித்து அவரை வேலை செய்ய விட்டு விடுவோம். இதுவரை காலமும் நாம் அனைத்து சக்கரங்களை பற்றியும் பார்த்தோம். சஹஸ்ராரத்தை பற்றி பார்த்தோம். இன்று நமது நாடிகள் சக்கரங்களை வளமாக வைத்திருப்பதே நமது தியானத்தின் நோக்கமாகும். அவற்றை நாம் வளமாக வைத்திருக்கும் போது நமது உடல், உளம், மனம் மற்றும் ஆத்ம முன்னேற்றம், ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கின்றது.
இதுவரை காலமும் நாம் எமது சக்கரங்களை வளம்படுத்த அவற்றிற்குரிய பிரார்த்தனைகளை உறுதிமொழிகளாக நாம் கற்றுக்கொண்டோம். அவை எமது சொந்த மொழியில், எந்த மொழியானாலும் எமது சொந்த மொழியில் இருதயத்தில் இருந்து நாம் பிரார்த்தனையாக அதை செய்யும் போது அது மந்திர சக்தி வாய்ந்தது. எனவே ஆத்மாவை வெளிப்படுத்தும் அந்த வார்த்தையின் சக்தியே மந்திரமாகும். ஒரு மந்திரம் என்பது அதிர்வு தரும் ஒரு எண்ணத்தை தவிர வேறில்லை. அதிர்வு தரும் எந்த எண்ணமும் ஒரு மந்திரமாகும். அதிர்வு என்பது அது நுண்ணதிர்வுகள், அதாவது அன்பு அலைகள். எனவே இருதயத்திலிருந்து வரும்போது அது சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே மந்திரங்கள் நாம் உறுதிமொழிகளாக எமது சொந்த மொழியில் கூறலாம். மற்றும் இன்னொரு வகை மந்திரம் இருக்கின்றது. எமது சக்கரங்கள் நாடிகளில் இருக்கும் சக்திகள், அதாவது தெய்வீக பண்புகள், அந்த பண்புகளின் சக்திகளை நாம் சமஸ்கிருதத்தில் மந்திரமாகவும் சொல்லலாம். எனவே இன்று நாம் உறுதிமொழிகளை கொண்டு நாம் ஒவ்வொரு சக்கரங்கள் நாடிகளில் தியானிப்போம். இவையும் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு சமமானவை. மற்றும் சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கின்றது. அவை நாம் பின்னர் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அவை சில நேரங்களில் நாம் சொல்லும் போது அவற்றின் விளக்கங்கள் நமக்கு புரியாத நிலையில் நாம் அதை சொல்லுவோம். எனவே முதலில் நாம் உறுதிமொழிகள் மூலம் ஒவ்வொரு சக்கரங்கள் நாடிகளை நன்றாக புரிந்து கொண்ட பின்பு சமஸ்கிருத மந்திரங்களுக்கு செல்லுவோம். மற்றும் ஸ்லோகங்கள், பாடல்கள், இசைகள். இந்த ஸ்லோகங்கள், பாடல்கள், இசைகள் முன்பு வந்த புனிதர்கள், ரிஷிகள், முனிவர்களால் அவர்களுடைய சொந்த அனுபவம் மூலமாக விளக்கப்பட்டவை. அவையும் நுண்ணதிர்வுகள், அதாவது அன்பு அலைகள், வைப்ரேஷன்ஸ் கொண்டவை. அவையும் எமது சக்கரங்கள் நாடிகளை வளம்படுத்த உதவுகின்றது. மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள். ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் குறிப்பிட்ட சக்கரங்களை பற்றி பேசும்போது, நாடிகளை பற்றி பேசும்போது அங்கு சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது. நாம் ஆத்ம ஞானம், அதாவது தூய்மையான ஆத்ம அறிவை, தெய்வீக அறிவை, தூய ஞானத்தை, தூய அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எமது அறியாமை தானாக விலகுகின்றது. எனவே இவை எமது எம்மை தியானத்துக்கு எடுத்துச் செல்ல மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றது. நாம் இந்த வகுப்பில் சில மந்திரங்கள் பார்த்தோம், பீஜ மந்திரங்கள். ஓம் என்ற பீஜ மந்திரம் எமது சாஸ்திரார சக்கரத்துக்குரியது. அதன் அனைவருக்கும் இந்த மந்திரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓம், இந்த மந்திரம் என்பது, ஓம் என்பது குழந்தைகளிடமும் பல மக்களிடமும் மகான்களிடமும் மற்றும் பெரும்பாலான அவதாரங்களிலும் நீங்கள் பார்க்கும் குழந்தைத்தனத்தை தவிர வேறில்லை. இதனாலேயே ஸ்ரீ கணேசர் ஓம்கார ரூபம் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் ஸ்ரீ கணேசரின் முக்கியத்துவமான பண்பு
கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம். அதுவே இந்த மந்திரத்தின் சக்தியாகும். ஓம். இந்த ஓம் என்ற இந்த குழந்தை பண்பு, குழந்தை, அதாவது கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தை அன்பு, இதை நாம் இயற்கையில் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வானத்தில் முகில்களுக்குள் இதன் உருவாக்கத்தை நீங்கள் காணலாம். இதில் வடிவாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஓம் என்ற இந்த உருவாக்கம். நீங்களும் இதை காணலாம். இந்த ஓம் என்ற உருவாக்கம் இதில் இருக்கின்றது. சிறிது நேரத்தில் அதன் பக்கத்தில் நீங்கள் ஸ்ரீ கணேசரின் முகம் உருவானதை பார்க்கலாம். 2 கண்கள், அவருடைய தும்பிக்கை. இதை நீங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நீங்கள் இயற்கையை பார்க்கும் போது நீங்கள் இவற்றை காணக்கூடியதாக இருக்கும். மற்றும் இது ஒரு ஆத்ம விழிப்புணர்வு நிகழ்வில் எல்லோருடைய சகசாரத்திலும் இருந்து வெளிப்பட்ட நுண்ணதிர்வுகள் கேமராவில் பிடிபட்டிருக்கின்றது. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி, முதல் ஒலி. நமது பிரபஞ்சத்தின் தொடக்கமான பிக் பேங், அதாவது பிக் பேங் தியரி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் விஞ்ஞானத்தில். அந்த நிகழ்வு ஏற்படும் போது ஏற்பட்ட முதல் ஒலியே இந்த ஓம் என்ற ஒலி. அது நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. ஓம் நம்மை தியானத்துக்கு அழைத்து செல்லும் சக்தி கொண்டது. நம்மை பிரபஞ்சத்துடன் ஒன்றாக்க பிரபஞ்சத்தின் பரந்த சக்தியான நிசப்தம் மற்றும் அமைதிக்கு நம்மை அழைத்து செல்லும் சக்தி கொண்டது. ஆழமான ஏரியின் அலைகள் இல்லாத அமைதி போல் இந்த ஓம் எம்மை அமைதிக்கு எடுத்து செல்கின்றது. இந்த பிரபஞ்சத்தின் அமைதியோடு எம்மை ஒன்றாக்குகின்றது. அதுவே தியான நிலை. அந்த நிலையில் எமது மனம், உடல், உள்ளம் அனைத்தும் ஆறுதல் அடைந்து வளமடைகின்றது. இந்த ஓம் தான் இந்த பூமியில் முதலில் குழந்தைத்தனத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. ஓம் என்பது குழந்தைகளிடமும் பல மக்களிடமும் மகான்களிடமும் மற்றும் பெரும்பாலான அவதாரங்களிலும் நீங்கள் பார்க்கும் குழந்தைத்தனத்தை தவிர வேறில்லை. அவர்கள் தங்கள் குழந்தைத்தனத்தால் அதிகாரம் பெற்றவர்கள். இந்த குழந்தைத்தனம் முதலில் முழு இடத்தையும் நிரப்பியது. இடத்தை உருவாக்குவதற்கு முன்பே குழந்தைத்தனம் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தை படைக்க முன்பே குழந்தைத்தனம், இந்த ஓம் என்ற ஒலி உருவாக்கப்பட்டது. அதுவே தனிமத்தின் முதல் உருவாக்கம். அதுவே குழந்தைத்தனம். இது ஸ்ரீமாதஜியின் உரையிலிருந்து. எனவே இன்று நாம் இந்த ஓம் என்ற மந்திரத்தை பற்றி ஸ்ரீமாதஜியின் உரையிலிருந்து நாம் கூட விளக்கம் பெற்றுக்கொள்வோம். அதன் முன்பாக நாம் தியான நிலைக்கு செல்வோம். நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை நமது கவனத்தை வைப்போம். இரு கைகளையும் அவதானிப்போம். குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை.
கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். மூன்று நாடிகளில் சமநிலையை நாம் முதலில் பார்ப்போம். இடது நாடியின் சமநிலை. இடது கை மடியில், வலது கை பூமியில் வைப்போம். கவனம் தலை உச்சி குழியில். அங்கிருந்து கொண்டு எமது இடது கை 5 விரல்களையும் அவதானிப்போம். ஸ்ரீ மாதச்சி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், அதனால் ஏற்பட்ட மமகாரம், பிழையான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். அதன் நினைவுகள், பாதிப்புகள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். இப்பொழுது எனது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. கடந்த காலம் முடிந்த ஒன்று. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் ஒரு தூய ஆத்மா. ஓம் ஹம். ஓம் ஹம். நான் ஒரு தூய ஆத்மா. எமது இடது நாடி, அதாவது கடந்த காலத்திலிருந்து ஏதாவது எண்ணங்கள் மனதில் வருமாயின் அவற்றை மன்னித்து விடுவோம். மன்னித்து சரணடைத்து விடுவோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி. இதை பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள்.
ஸ்ரீமாதஜி, என்னிடமிருந்து நான் என்ற அகங்காரத்தை முழுமையாக அகற்றிவிடுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் ஆவேன். நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் ஆவேன். நான் என்னையும் மற்றவர்களையும் முழுமையாக மன்னிக்கின்றேன். ஓம் ஷம். நான் மன்னிக்கின்றேன். ஓம் ஷம். நான் மன்னிக்கின்றேன். இந்நிலையில் எதிர்காலத்தை பற்றிய ஏதும் எண்ணங்கள் வந்தால் அவற்றை முழுமையாக சரணாகதி செய்து மன்னித்துவிடும். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் பரபிரம்மே பார்த்து கொள்கின்றது. எனவே முழுமையாக எம்மை வழிப்படுத்தி எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிடுவோம். நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடியில் கவனத்தை கொண்டு வருவோம். இது நிகழ்காலம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். எனவே எந்த ஒரு கவலையும் இன்றி நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி தியான நிலையில் இருப்போம். நம்மை முழுமையாக சரணாகதி செய்து நமது எண்ணங்களை முழுமையாக அர்ப்பணித்து அமைதி நிலைக்கு செல்லுவோம். நம்மில் முழுமையான நம்பிக்கையோடு, இறை சக்தியில் முழுமையான நம்பிக்கையோடு நாம் சரணாகதி நிலையில் அமைதியாக இருப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் நமது நாடிகள் சக்கரங்களின் உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். நமது முழு இடாநாடிக்குரிய உறுதிமொழி இந்த அமைதி நிலையில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமாதஜி, உங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். ஸ்ரீமாதஜி, உங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். நமது வலது நாடிக்கான உறுதிமொழி: ஸ்ரீமாதஜி, நீங்களே தூய ஆத்மா. ஸ்ரீமாதஜி, நீங்களே தூய ஆத்மா. இரு கைகளிலும் நுண்ணதிர்வுகளை
நாம் உணர்வோம். இப்பொழுது நமது கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு சுழுமுனை நாடி வழியாக கொண்டு செல்வோம். நமது நடு மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். சிறிது நேரம் நடு மூலாதாரத்தில் தியானிப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். இடது மூலாதாரம் தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாதிருக்கின்றேன். தாயே, உங்கள் அருளால் நான் கள்ளம் கபடம் இல்லாது குழந்தை தன்மையோடு இருக்கின்றேன், குழந்தை போல் இருக்கின்றேன். எமது வலது மூலாதாரம் தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் தீய மற்றும் எதிர்மறை சக்திகள் மற்றும் என்னை வெளியிலிருந்து தாக்கும் தீய அல்லது மற்றும் எதிர்மறை சக்திகளை அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. மூலாதாரத்தின் இருப்பிடம் முள்ளந்தண்டின் அடிப்பாகம் மற்றும் கைகளில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் இரு கைகளிலும், மற்றது தலையில் எமது பிடரி ஆகும். எனவே இந்த ஸ்தானங்களை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஸ்தானத்துக்கு எடுத்து செல்வோம். கைகளில் இரு பெருவிரல், தலையில் பிடரியை சுற்றிய பாகம், காதுக்கு பின்னால் சுற்றி வரும் பாகம், முழந்தாண்டில் மூலாதார சக்கரத்துக்கு மேல் வயிற்றின் அடிப்பாகத்தில் நடு சுவாதிஸ்தான். தாயே, எனக்கு உண்மையான தூய விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தூய ஞானத்தையும் தாருங்கள். எமது இடது சுவாதிஸ்தானம் தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து பெறக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். நானே அந்த தூய அறிவாக இருக்கின்றேன். வலது சுவாதிஸ்தானம் தாயே, நான் எதுவும் செய்வதில்லை, நீங்களே அனைத்தையும் செய்கின்றீர்கள். எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை.
இப்பொழுது நாபி சக்கரம், நடுநாபி, வலது கையை நாம் நடுநாடியில் நாபியில் வைக்கலாம். தொப்புள் பகுதியில் நாம் கேட்போம், தாயே என்னை திருப்தி அடையுமாறு செய்யுங்கள், எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். தாயே என்னை திருப்தி அடையுமாறு செய்யுங்கள், எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு நாபி சக்கரத்தை நாம் கவனிப்போம். இப்பொழுது நமது இடது நாபி வலது கையை இடது பக்கம் கொண்டு வருவோம். தாயே உங்கள் அருளால் நான் மனச்சாந்தியுடனும் பெருந்தன்மை தாராள மனத்துடனும் இருக்கின்றேன். தாயே உங்கள் அருளால் நான் மனச்சாந்தியுடனும் பெருந்தன்மை தாராள மனத்துடன் இருக்கின்றேன், அமைதியாக இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வந்து இடது கையை வலது நாபி சக்கரத்தில் வைப்போம். வலது பக்கம் எனக்குள் உள்ள கண்ணியம் நீங்களே. தாயே எனக்குள் உள்ள கண்ணியம் நீங்களே. நீங்களே எனது பண பிரச்சினை, குடும்ப கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி எனது நன்மையை பாதுகாக்கிறீர்கள். அனைத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி தமது நன்மையை பாதுகாப்பவர் நீங்களே. வலது நாபியில் இடது கை வைத்திருக்கும் இடத்தை அவதானியுங்கள். அங்கு ஒரு குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று கவனியுங்கள். இப்பொழுது நமது பவசாகரத்தில் நாம் பிரார்த்திப்போம். நமது கையை நடு பவசாகரத்தில் வைப்போம், அதாவது தொப்புள் பகுதியில். இது குரு ஸ்தானம். நமது பவசாகரம் குருவிற்குரிய ஸ்தானம். இதில் பிரார்த்திப்போம், தாயே நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். தாயே நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். நானே எனக்கு குருவாக இருக்கும் சக்தியையும் தைரியத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரணும். இடது பவசாகரத்தில் பிரார்த்திப்போம்,
தாயே உங்கள் அருளால் நானே எனது குரு. நான் தூய்மையான அறிவாக இருப்பதால் நானே எனக்கு குருவானேன். நமது வலது வலது கவசாகரத்தில் பிரார்த்திப்போம். தாயே நீங்களே எனது தெய்வீக குருவாவீர்கள். நான் முழுமையாக தங்களிடம் சரணாகதி அடைகின்றேன். தாயே நீங்களே எனது குரு ஆவீர்கள். நான் எனது குருவிடம் முழுமையாக சரணாகதி அடைகின்றேன். நான் என்னை முழுமையாக வெளிப்படுத்தி எனது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் அர்ப்பணித்து நான் என் இருதயத்தை முழுமையாக திறந்து என் குருவின் முன்னால் நான் தியான நிலையில் இருக்கின்றேன். இப்பொழுது எமது நடு இருதய சக்கரத்தில் எமது வலது கையை வைப்போம். தாயே எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். எமது வலது இருதயம் இடது இருதயம் வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். தாயே உங்கள் அருளால் நானே தூய ஆத்மா. எனது ஆத்மாவிற்கு எதிராக தவறுகள் ஏதும் செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். இப்பொழுது எமது இடது கையை வலது இருதயத்தில் வைப்போம். தாயே நீங்களே எனக்குள் உள்ள பொறுப்புணர்வு ஆவீர்கள். அதாவது கடமை உணர்வு ஆவீர்கள். நாம் எமது கடமைகளிலிருந்து தப்பி ஓட கூடாது. அவற்றை நாம் தூய ஞானத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். தாயே நீங்களே எனக்குள் உள்ள கடமை உணர்வு ஆவீர்கள். நீங்களே நன்னடத்தையின் எல்லையாகவும் அன்புள்ள தந்தையின் வெகுமதியாகவும் இருக்கிறீர்கள்.
இப்பொழுது நமது விசுதி சக்கரத்துக்கு வருவோம். நடு விசுதி சக்கரத்தில் நமது கையை வைப்போம். தாயே, என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாறிய பின்பு எம்மை முழுமையாக பரபிரம்மம் கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் பற்றற்ற சாட்சி நிலைக்கு மாறுகின்றோம். தாயே, என்னை பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். என்னை பற்றற்ற சாட்சி பாவனையில் இருக்கும்படி மாற்றுங்கள். இப்பொழுது நமது வலது கையை இடது விசுதியில் வைப்போம். தலையை சற்று வலப்பக்கமாக திருப்பி தாயே, நான் குற்ற உணர்வுடன் இருக்கவில்லை. உங்கள் அருளால் நானே ஆன்மாவாக இருப்பதால் எனக்குள் குற்ற உணர்வு இல்லை. நான் செய்த தவறுகளை சுயமரியாதையோடு எதிர்கொண்டு நான் என்னை திருத்தி வளம்படுத்தி முன்னேற்றுவேன். இப்பொழுது எமது வலது கையை மடியில் கொண்டு வந்து இடது கையை எமது வலது சுதி சக்கரத்தில் வைப்போம். தாயே, நீங்களே எனது இனிமையான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றீர்கள். இதன் மூலமாக நாம் மற்றவர்களை மதிக்கும் திறனை பெறுகின்றோம். இனிமையான வார்த்தை, செயல்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தும் இனிமையான வார்த்தைகளும் செயல்களும் மூலமாக நாம் மற்றவர்களை மதிக்கின்றோம். அந்த வழிபாடு தூய தெய்வீகத்தின் வழிபாடாகும். தாயே, நீங்களே எனது இனிமையான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது எமது ஹம்ச சக்கரம் இரு கண்கள் புருவத்தின் மத்தியில் இருக்கின்றது. அங்கு சிறிது எமது வலது கை ஆள்காட்டி விரலால் சிறிது மசாஜ் செய்வோம். தாயே, என்னை சீர்திருத்தம் செய்யவும் நானே என்னை சரிப்படுத்திக் கொள்ளவும் நல்லது கெட்டது பகுத்தறியுமாறும் செய்யுங்கள். அதாவது
தாயே, எனக்கு பகுத்தறிவை தாருங்கள். அதன் மூலமாக நான் நல்லது கெட்டதை அறிந்து என்னை உணர்ந்து என்னை சீர்திருத்தி வளம்படுத்தி செல்லும் திறனை எனக்கு தந்தருளும். இந்த திறன் இருந்தாலே நாம் உம்மை சரியாக உணர்ந்து எமது பிழை சரி உணர்ந்து நம்மை சீர்திருத்தி வளம்படுத்தி செல்லும் திறன் இது இருந்தாலே நாம் ஆக்யா சக்கரத்துக்கு செல்ல முடியும். ஆக்யா சக்கரத்தில் நாம் மற்றவர்களையும் எம்மையும் மன்னிக்கின்றோம். நமது வலது கையை நடு ஆக்யா நெத்தியில் வைத்து நாம் சொல்லுவோம், தாயே, எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தையும் தியாக மனப்பான்மையையும் தந்தருளுங்கள். மற்றவர்களை மன்னிக்கும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். பின்பக்க பிடரி இடது ஆகிய சக்கரம், இதில் நாம் கேட்போம், தாயே, என்னை மன்னியுங்கள், எனது பிழைகளை மன்னியுங்கள், எனது கர்மாக்களை மன்னியுங்கள், எனது நாட்டின் கர்மங்களை மன்னியுங்கள், எனது முன்னோரின் கர்மங்களை மன்னியுங்கள், எனது முற்பிறப்பு கர்மாக்களை மன்னித்தருளுங்கள். இப்பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்தருளுங்கள். அறியாமையில் தவறு செய்யும் முழு மனித குலத்தையும் மன்னித்தருளுங்கள் தாயே. மன்னித்து அனைவருக்கும் விமோசனம் அருளுங்கள். இப்பொழுது முன்னெட்டி நாம் சொல்லுவோம், நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன், தவறு செய்யும் அனைவரையும் மன்னிக்கின்றேன், ஆத்மாவுக்கு எதிராக தவறு செய்யும் அனைவரையும் மன்னிக்கின்றேன், இறைவனுக்கு எதிராக தவறு செய்யும் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, உங்கள் அருளால் என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தின் மேல் இருக்க செய்யுங்கள். உங்கள் கவனத்தை என் மீது எப்பொழுதும் வைத்திருங்கள் தாயே. இப்பொழுது சஹஸ்ராரத்தில் நாம் எமது வலது கையை நடு தலை உச்சியில் வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுப்போம். எமது உள்ளம் கை தலை உச்சியில் படுமிடத்தை அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். எனது சிரசில் அமைதியை தாருங்கள். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது மமகாரம் அகங்காரம் இரண்டையும் நான் சரணாகதி செய்கின்றேன். எனது சரணாகதியை ஏற்று
என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனது மனப்பூர்வமான நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாய். நமது இடது சஹஸ்ராரம், இடது பக்கத்தலை. தாயே, உங்கள் அருளால் நான் எனது வைராக்கியத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். வைராக்கியம் என்பது எமது மமகாரம். தாயே, உங்கள் அருளால் நான் எனது வைராக்கியம் மமகாரத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் சவால்களை எல்லாம் தங்கள் அருளால் வெற்றி கொள்வேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன். இப்பொழுது நமது இடது கையை இடது பக்க தலையில் வைப்போம். அதுவே எமது வலது சஹஸ்ராரம். இதில் சொல்லுவோம், தாயே, எனது முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள சவால்களை நீக்கி வெற்றி அளிப்பவர் தாங்களே. எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நீக்கி எனக்கு வெற்றி அளிப்பவர் தாங்களே. எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. இந்த தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருக்கும் போது நாம் முழுமையாக சரணாகதி நிலைக்கு செல்வோம். இரு கைகளையும் மடக்கி கொண்டு வந்து கவனத்தை தலை உச்சியில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். கவனியுங்கள், முழுமையாக எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலை, அந்த தியான நிலைக்கு செல்ல முடிகின்றதா என்றால் இப்பொழுது சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம் ஆன ஓம் என்ற ஒலியை நாம் சிறிது நேரம் கேட்போம்.
இந்த அமைதி நிலையில் ஸ்ரீமாதஜியின் அருள் உரையை கேட்போம். ஓம் என்ற அந்த சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம் பற்றிய விளக்கம். I would like to tell you about the great word called Om, what it is, what it represents, and how it came into being. In the beginning, I have to tell you that whatever I am telling you is a hypothesis for you. You should not accept me as the last word, but as a scientific mind. Look at everything with open-mindedness. You should keep yourself open, see for yourself what I am telling you, and then later on, if it can be proved, then you have to accept it as a law or the divine law. Om is a word people don't understand because it is at the very beginning of this creation that the energy of God, energy of His love, separated from His identity. He pushed her, call it as lasya. He pushed her to create. And he became the spectator and she had to create. At that time when she was pushed, we don't have here something to show you how it worked. But when he tried to push her, her movements went into a kind of a word which is written as like this, three, a, u and ma. So there are three words in it. At the time of that pushing, when the separation took place, there was a sound. This is the first sound, and that sound is called as Om. So many people call it as Logos, but to understand it, you have to go deeper into it and what it was. So her power got divided into three, a, u and ma. And that's how she became Om. So Om is the sound which is emitted when she creates, which acts as the basis of the essence of her love. Then how she started creating is a very long story which I won't be able to tell you today. But this Om is the one that she first used to create the innocence on this earth. So this Om was the innocence with which she filled the whole universe. So Om is nothing but is the innocence that you see in children, in so many people, in saints, and in most of the incarnations, that they are empowered
by their innocence. And this innocence first filled the whole space. Even before creating the space, innocence was there. That was the first creation of element, and that was the innocence. So Om is innocence which does all the living work on this earth. For example, we see these flowers become fruits. We take them for granted. We don't understand that there must be some great mechanism to make the flowers a fruit. We take everything for granted. For example, we take ourselves for granted. We have come from amoeba stage to this stage, and we take ourselves for granted. We don't know how we have become this. We have to know that we have become this because there must be some purpose behind it. And because we do not know the purpose, that's why we are confused. Now this U and Ma are three powers. The first power, as we call it in Sahaja Yoga language, in a personified way, is of creation power. You can say the power, is the first power is of the desire power, by which God desired. We call it as the Mahakali power, which resides on the left side of the primordial being, which resides within us on the left hand side, which is manifesting outside the left sympathetic nervous system, which looks after, caters after our past, which caters after our emotions. Just now somebody told me that in the West it is not regarded very good to express your emotions, which is a wrong thing. You should not suppress your emotions. Emotions are very important because they give the balance to personality. Whatever it is, this left side developed into a society of people, groups of people who started worshipping God without thinking, like Catholicism you can say, or any such thing, that they did not think. There was non-reflecting kind of people who would just surrender to God and pray to God. But as I told you yesterday, the mistake was that we believed that we have achieved the end was a wrong thing, because we were not educated on that point. Just by going to some guru, by reading some book, by propounding some sort of a theory, or by saying that we are such and such, we do not become. And such people who just became different organizations really created a fortress for themselves into which truth could not enter. So we had to keep ourselves open to know that yes, we believe in God, all right, but still the light of God has not been expressed within us. It is not yet we have felt the light on our central nervous system. If we really are truthful, we have to just believe that yes, there is God, there is His power. Because we see all these things happening which we take for granted, we can't explain. At least we have to believe there is a power, all-pervading power which does this. Imagine an Indian will produce an Indian child, a mango tree will produce mangoes, an apple tree will produce apple. Who does this sorting out? It's tremendous. Tremendous things are happening, but we take everything for granted. Now all these things happen to us, but we take things for granted, and also we take for granted our beliefs. So the left-sided people started working on the devotion and dedication and saying that God, you are everything. But those who were not educated by great saints and seers accepted it as if they are the chosen ones, or they are something already achieved God,
or they are already realized souls, and they formed groups. And that was the death of truth there. Now the second type of people came out of the another power, which is the right side power of action, of creation. Out of this power, the whole creation took place of all the sun, the moon, the stars, and all constellations, and all the 14 universes were created out of this power, which is the right sided, called as Mahasaraswati. This power started working among people, and they thought that as this power has created all the elements, we should try to go to the essence of the element and try to invoke it. So the invocation of the element started by another group of people. The group of people that started this were doing yajnas. You see, they used to invoke the fire and say the mantra of Yom, of the Nirakara, is the formless, and they tried to do many things of this kind just to invoke the element. So the second group of people started doing this. Now, invoking the element has resulted into today's knowledge of science, because once you go into the essence of the matter or the elements, you can harness it and you can find out how to use it. There's another method also by which you can harness it. If you become really the spirit, you can manage that also. But at the rational level and the human level, they achieve the science. But science is still a blind lane. And not only that, but it has a linear movement by which we have developed horrible things like atom bombs and all these modern things which are shattering our confidence. So the second group of people were searching in this. There was a third group of people who came out of the third power of Mahalakshmi, who were the people who were just trying to see the spirit evolve themselves. And the third type of people were the ones who went into the forest and lived there. Thank God, India is such a country that you can live under a tree. You don't have to wear a coat and hat when you have to go out of the house, spend about 15 minutes dressing up yourself to protect. So this place, India, is a place where you can live in a forest, you don't need much, you can eat fruits and you can be happy there. So the attention of people did not move outside as it moved in the West. They were not bothered as to get protection for themselves, make the houses, or to then get the cars and all those things which are needed for human comfort. I mean, it went to the other extreme of comfort. But in India, when this meditation took place, these great seers worked it out in such a way to find out what is the method of evolution. You'll be surprised, 14 years back, we have a poet called Markandeya who has described the evolutionary process in human beings. He has described it clearly, how the Kundalini rises, how she gives you the moksha, the realization. ஸோ சாஸ்திரத்தின் பீஜ மந்திரமான ஓம் பற்றிய விளக்கம் கேட்டோம். இந்த ஓம் என்பது
கள்ளம் கபடம் சூதுவாதில்லாத குழந்தை உள்ளம். அதுவே சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம். அனைத்து அவதாரங்கள் தெய்வங்களின் சக்தி அதுவே. எனவே இந்த குழந்தை உள்ளம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி எண்ணெயை உயர்த்தி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி கவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நம்மோடு இணைந்த அனைவருக்கும் ஃபேஸ்புக் மூலமாக மற்றும் ஜூம் மூலமாக இணைந்த அனைவருக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய அனுபவ பகிர்வுகள் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சூவில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.